உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே அண்ணே அர்ச்சனா வந்துட்டானே. ஹேய் சேது அண்ணே, என்ன நடக்குது இங்க? இல்ல அந்த கல்பனா கடத்தி வச்சிருந்தாங்க. சித்தி என்ன நடந்துச்சு? எங்க வச்சிருந்தாங்க? உங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க? பசியில எனக்கு காது அடைக்குது. சீதா ரொம்ப பசிக்குது. அம்மா அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. என்ன அவசரம்? மெதுவா சாப்பிடுங்க. பாவம் சித்தி, கொலை பசி போல. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாமே. பிரியா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. உங்களை கடத்தினது கல்பனா மட்டும்தானா, இல்ல வேற யாராவது கூட இருந்தாங்களா? இருந்தாங்க. 2 ரவுடிங்க இருந்தாங்க. ரவுடிங்க மட்டும்தானா, இல்ல வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல 2 ரவுடிங்க மட்டும்தான் இருந்தாங்க. இங்க பாருங்க, மறைக்காம சொல்லுங்க. கடத்தும் போது கல்பனா கூட நான்சியோ இருந்தாங்களா? ராம் ஐபிஎஸ்க்கு படிச்சதுக்கு பதிலா இவ படிச்சிருக்கலாம். பாயிண்டா கேக்குறா. என்னாச்சு? விக்கல் வருது. ஏன் நான்சி பேரை சொன்னதும் விக்கல் வந்துகிட்டே இருக்கு? இல்ல நான்சி பேரை சொன்னதுனாலலாம் இல்ல, வேக வேகமா சாப்பிடறல அதனாலதான். பரவாயில்ல சொல்லுங்க. நான்சி கூட இருந்தாங்களா? அது சொன்னா நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுமே. சித்தி, நான்சியும் சேர்ந்துதான் உங்களை கடத்தினாங்களா? நோ நோ நோ, கல்பனா மட்டும்தான். கல்பனா எப்பயாவது போன்ல நான்சி கிட்ட பேசினாங்களா? தெரியலையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நானும் யோசிச்சுட்டேன். நான்சி இல்ல. அவங்க ஏன் அம்மாவை கடத்தணும்? நான்சி எதுக்கு சித்திய கடத்தணும்? வீட்ல இருந்து நீங்க நான்சி கூட தானே போனீங்க. அது எப்படி இவளுக்கு தெரியும்? அதான் நான் திரும்ப வந்துட்டேனே. பின்ன எப்போ கடத்தினாங்க உங்களை? அதுதான் தெரியல. தெரியலையேவா? ஏன் மயக்கமா இருந்தீங்களா? இல்ல, என்ன எங்க வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, லண்டன் கூடவே போனீங்க, லண்டன் கூடவே வந்துட்டீங்க. அப்போ எப்போ கடத்தினாங்க? டைம் சரியா தெரியல. நைட்டா இல்ல பகலா? கடத்துறதுன்னா நைட்டு தானே சரியா இருக்கும். அப்போ நைட்டு தான் கடத்தினாங்களா? நைட்டு தான். கடத்தினப்போ சுபாஷ் அங்கிள் எங்க இருந்தாங்க? கங்க்ராச்சுலேஷன் சீதா, நீ கொலை பண்ணலன்னு ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். பட் ஒன் திங், இந்தியாவில் ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் இல்லை, ஒரே ஒரு கோர்ட் மட்டும் இல்லை. ஸ்பெஷல் கோர்ட்டை விட்டா ஹை கோர்ட், ஹை கோர்ட்டை விட்டா சுப்ரீம் கோர்ட். கோர்ட் நிறைய இருக்கு, எங்களுக்கு வீடு ஒன்று தானே இருக்கு. நாங்கள் நிம்மதியாக இருக்கணும். நான்சி, இங்க வந்த சில நாள் தங்குன, பரவாயில்ல. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம்.
கிளம்பு. மகாலட்சுமி மேல உங்களுக்கு பாசம் அதிகம் இல்ல. செத்து போனதை பத்தி கவலை கூட படல. சீதா தான் கொலை பண்ணான்னு உங்க புள்ள சீதா மேல எஃப்ஐஆர் போட்டான். ஆனா உங்களுக்கு சீதா மேல சந்தேகம் வரல. ஆனா இதையெல்லாம் கேள்வி கேட்கிற என்ன வீட்டு விட்டு போக சொல்லுவீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மகாலட்சுமி செத்துட்டா மிஸ்டர் சேது. ஆத்மா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. உன் கூட ஆர்கியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நீ ஹை கோர்ட்டுக்கு போ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, எங்க வேணாலும் போ. அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா வீட்டை விட்டு போ. நான்சி, நீங்க சித்திக்கு தங்கச்சியா இருக்கலாம், ஆனா எங்க கூட உங்களுக்கு எந்த உறவும் இல்லை. அதை நீங்க விரும்பவும் இல்லை. இதுக்கு மேல நீங்க எங்க வீட்டில் இருக்கிறது எங்களால் அனுமதிக்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. லண்டன்ல படிச்சவங்களுக்கு அதெல்லாம் புரியாம இருக்குமா? மகாலட்சுமி மாதிரி ஒரே உருவத்துல இருக்கிறதுனால ஏதோ மகாலட்சுமியை பாக்குற மாதிரியே எங்களுக்கு தோணுச்சு. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடுச்சு. தயவு செஞ்சு போயிடுங்க. எதுக்கு இவ்ளோ கெஞ்சுறீங்க? நான் ஜஸ்ட் கெஸ்டா தான் வந்தேன். கூட பிறந்த அக்காவுக்காக சில முயற்சிகளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபெயிலியர். பட் நான் தோத்து போகல. இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறி டயர்ட் ஆகாம ஃபைட் பண்ணி நான் ஆசைப்பட்ட மாதிரி நடத்துவேன். ஐ மீன், நான் நினைச்ச ஜட்ஜ்மெண்ட்டை சொல்ல வைப்பேன். சீதா கொலை பண்ணலன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அவங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. நம்புறதும் நம்பாததும் அவங்களோட இஷ்டம். இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு தான் சொல்லுதும். நான் உனக்கு அண்ணனும் இல்ல, நீ எனக்கு தங்கச்சியும் இல்ல. ஆனா ஒரே வயித்துல பிறந்தது என்னமோ உண்மைதான். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை விட்டு போயிடு. என்ன கேர்ள்ஸ், எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கோம். எல்லாமே எங்க மகாச்சித்திக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு ஒண்ணுனா சும்மா புயல் மாதிரி வந்து நிப்பாங்க. நாங்க கூப்பிடுறதுதான் சித்தி. ஆனா அவங்க எங்களுக்கு சித்தி இல்ல, அம்மா. அம்மாவா தான் இருந்திருக்காங்க. எங்களை வளர்த்தது அர்ச்சனா அம்மா இல்ல, மகாச்சித்தி தான். அவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. உங்களை பார்த்ததும் செத்து போன சித்தி வந்துட்டாங்கன்னு தோணுச்சு. ஆனா சித்தின்னு கூப்பிட்டாலே உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வரும். சரி, நாங்களும் விட்டுட்டோம். சித்தி உருவத்துல இருக்கிற உங்களை வெறுக்கவும் முடியல, சித்தின்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அதனால நீங்க தயவு செஞ்சு போயிருங்க ப்ளீஸ். இதை விட தெளிவா யாராலையும் சொல்ல முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.